கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உங்களுடைய ஆசை எப்படி. லூக்கா 22:16. உங்களோடு கூட இந்த பஸ்காவை மிகவும் புசிக்க ஆசையாயிருந்தேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். பிச்சை எடுப்பவன் ஒரு நாள் நிறைய அரிசி கிடைத்தது. அதை எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னவென்றால், அந்த அரிசியை விற்று பணக்காரராகி இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகள் தவறு செய்தபோது அதை அடிக்க தட்டு உடைந்து அரிசி எல்லாம் கீழே விழுந்தது. அதாவது, ஒரு மனிதன் ஆசை வைப்பது தவறல்ல. காரணம், பரலோகத்தின் மேன்மையான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பூமிக்கு மெலகுத்தை ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசிக்க அவருக்கு ஆசையாக இருந்தது என்று வேதத்திலேயே வாசிக்கிறோம். சரியான ஆசைகளும் தவறான ஆசைகளும் இன்றைக்கு மக்கள் மனதே உண்டு. திருச்சபையிலே பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசை, ஒரு மேன்மையான பதவி அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் சொல்லி இன்று வாழ்க்கையை கிறிஸ்துவராகிய நாம் எப்படிப்பட்ட ஆசையுடலாக இருக்கிறோம். சிலருக்கு பிரபஞ்சத்தின் மீது ஆசை உண்டு. பெண் ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, ஏன் சிலருக்கு வாழ வேண்டும் என்று ஆசை, சாவதற்கு ஆசை. இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்க நம்முடைய இரட்சகருக்கு இருந்த ஆசை நம்மோடு இருக்கிறதா? பஸ்கா புசிக்க உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? திருவிருந்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோமா? திருவிருந்துக்கே அசட்டை செய்யக்கூடிய அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆவிக்குரிய ஆசைகள் எல்லாம் நன்மையானவைகள். பரலோகத்தில் உள்ள ஒரு தூதன் ஒரு ஆசை உண்டு. அதை பேதுரு மிகவும் அழகாக அவர் நிருபத்தில் எழுதுகிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நம்முடைய பிரசங்கத்தை கவனிக்கவும் நம்முடைய ஆராதனையில் பங்கு வரவும் ஆசையாக இருக்கின்றார்கள். இதை எண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கின்றது? ஓய்வு நாள் வர காத்து கொண்டிருக்கிறோமா? சத்தியத்தை கேட்க ஆசையாக இருக்கின்றோமா? சத்தியத்தின் மேல் விருப்பம் இருக்கிறதா? வாஞ்சை இருக்கிறோமா? எத்தனை ஓய்வு நாட்களை உலகத்தின் மேல் ஆசை வைத்து, வேலையின் மேல் ஆசை வைத்து, பணத்தின் மேல் ஆசை வைத்து ஓய்வு நாளையே நாம் விட்டு கொடுத்துருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பவுல் அதிபதி எனக்குரிய ஒருவன் இருந்தான், செர்கியா எனும் ஊரிலே. அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவ்விடத்தில் வேத வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தேன் என்று சொல்கிறார். இந்த 24ஆம் ஆண்டு முடிந்து 25ஆம் ஆண்டிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஆசைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆசை இருக்கு என்று சொல்லி நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிறீர்கள்? நோக்கம் இல்லாமல் ஒருவரையும் தேவன் தெரிந்து கொள்வதில்லை. உங்கள் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று, உங்களுடைய ஆசை என்ன என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நிறைவேற்ற ஆசையாய் தொடர்கிறீர்களா? பவுல் மற்றும் ஒரு ஆசையாக இருக்க திருமதியில் வாசிக்கிறோம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவோடே கூட இருக்க விரும்பும் இருந்தால் தேவனோடு இருக்க அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி உலகப்பிரமான ஆசையெல்லாம் விட்டுவிட்டு 25ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு வாரங்கள் முடிந்து மீண்டும் நம்முடைய சிந்தனையை ஞாபகப்படுத்துகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆசையுள்ள விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்? போதரோடு இருந்து திருச்சபைக்காக ஊழியத்தில் இணைந்து திருச்சபையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆசையை வளர்த்து கொள்ளுங்கள். திருச்சபை வளரும், ஊழியம் வளரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.